ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கோகோ மும்பை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஜூ போகிறோம். மும்பையில் இருக்கிறது. அங்கே எப்படியெல்லாம் போகலாம், நாங்கள் எப்படி போகிறோம், அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். அங்கே ட்ரெயின்லேருந்து வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வண்டி பிடிச்சி வந்தோம், இடத்துக்கு வந்துவிட்டோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ டிக்கெட் இருக்கும் இங்கே. அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸே தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ வீடியோஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான இடம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கே. அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம்லாம். நானே ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. அங்கே குட்டி ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ குழந்தைங்கள அங்கே கூட்டிகிட்டு போயும் நம்ம விளையாட வைக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனாலும் நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் ஃபீட் பண்ணுறதுக்குன்னே எதுவுமே இருக்காது. ஆனால் அங்கே ஃபீடிங்க்குன்னே ஒரு ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல.
நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வழியிலேயே யானை இருக்கும். ஸோ அங்கே பார்த்துட்ருக்கும்போது பாப்பா ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டா. அவளால் முடியல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது தெரிலன்னு அங்கே இருக்க வாட்ச்மேன்ட்ட கேட்டோம். ஸோ அவங்க சொன்னாங்க ஃபீடிங்க்குன்னே ரூம் இருக்குது இங்கே அப்படின்ட்டு. அங்கே போனோம். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ரூம் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக ஏசி, ஃபேன், லைட் எல்லாமே இருந்தது. குழந்தைங்க ரிலாக்ஸாக அங்கே ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அழகா வரலாம். சேஃப்டிக்குன்னு நமக்கு ஒரு ஆள் அங்கே உட்காந்துருப்பாங்க. லேடீஸ் வாட்ச்மேன் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் பயப்பட தேவையில்ல. அண்ட் பாப்பா இதான் வாட்டி வெளியில் இப்படி கூட்டிகிட்டு போகிறோம். அவள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணா. ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. நாங்களும் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எங்கேயுமே போகலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வெளியே போகிறோம். நான், எங்கள் அண்ணா அண்ட் எங்கள் ரிலேட்டிவில் ஒரு தம்பி, ஹஸ்பண்ட், பாப்பா நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். ஏன்னா அவங்க ஒரு டைம் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுன்றதுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தோம். அண்ட் இந்த பார்க்கு பேர் வந்து ராணி பார்க்குன்னு சொல்லுவாங்க. மும்பையில் நீங்கள் கூகுளில் எதில் சர்ச் பண்ணாலும் மும்பை வந்தீங்கன்னா ராணி பார்க் போங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையாகவே. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.